சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான உங்களது கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் வழங்கப்படும். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள், ஜனவரி 5, 2025 ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பகல் 2:35 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று பகல் 2:35 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய மற்றொரு கரணாதிபதியும் திதி அதிபதியும் அவயோக அதிபதியுமான சுக்கிர பகவான் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்று 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாம யோகாதிபதியும் இன்றைய நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 2ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். நீண்ட நாளாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் உள்ள வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது உத்தியோக முயற்சிகள் வெற்றி பெறும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 62, 35. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் 10ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய மற்றொரு கரணாதிபதியும் திதி அதிபதியும் அவயோக அதிபதியுமான சுக்கிர பகவான் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்று 10ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் ராசியில் அமர்ந்துள்ள நிலையில்
ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கூட்டு தொழில் புரிபவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வெளி வட்டாரங்களில் உங்களது செல்வாக்கு உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய கரண அதிபதியான சனி பகவானுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய மற்றொரு கரண அதிபதியும் திதி அதிபதியும் அவயோக அதிபதியுமான சுக்கிர பகவான் சனி சந்திரனுடன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும்.
மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 62, 35. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று பகல் 2:35 வரை 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இன்று பகல் 2:35க்கு மேல் சந்திரன் 9ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். சந்திராஷ்டமம் விலகி நன்மைகள் ஏற்படும். பகல் 2:35 வரை குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பகல் 2:35க்கு மேல் நன்மையான பலன்கள் நடைபெறும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 57, 93. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று பகல் 2:35 வரை 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நன்மையான பலன்கள் ஏற்படும். இன்று பகல் 2:35க்கு மேல் சந்திரன் 8ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இன்று பகல் 2:35 வரை நன்மையான பலன்கள் ஏற்படும். இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய மற்றொரு கரணாதிபதியும் திதி அதிபதியும் அவயோக அதிபதியுமான சுக்கிர பகவான் சனி பகவானுடன் சேர்க்கை பெற்று 7ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 10ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைவிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். கூட்டு தொழில் புரிபவரிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு மேலோங்கும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும்.
உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 57, 93. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் 6ஆம் பாவத்தில் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். இன்றைய மற்றொரு கரணாதிபதியும் திதி அதிபதியும் அவயோக அதிபதியுமான சுக்கிர பகவான் சனி சந்திரனுடன் சேர்க்கை பெற்று 6ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் இன்றைய நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகள், மின்சாதன பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களது செல்வாக்கு உயரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வீடு வாகனம் சுத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்று 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய மற்றொரு கரணாதிபதியும் திதி அதிபதியும் அவயோக அதிபதியுமான சுக்கிர பகவான் சனி சந்திரனுடன் சேர்க்கை பெற்று 5ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 8ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்.
வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு வாகனம் சுத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புத்திரர்களின் நலனில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சுத்து வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 60, 87, 33. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு இன்றைய கரண அதிபதியான சனி பகவான் 4ஆம் பாவத்தில் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். இன்றைய மற்றொரு கரண அதிபதியும் திதி அதிபதியும் அவயோக அதிபதியுமான சுக்கிர பகவான் சனி சந்திரனுடன் சேர்க்கை பெற்று 4ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 7ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் மாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும்.
பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வெளி வட்டாரங்களில் உங்களது செல்வாக்கு உயரும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்த தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 6, 60, 87, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்று 3ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய மற்றொரு கரணாதிபதியும் திதி அதிபதியும் அவயோகாதிபதியுமான சுக்கிர பகவான் சனி சந்திரனுடன் சேர்க்கை பெற்று 3ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் இன்றைய நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 6ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வெளி வட்டாரங்களில் உங்களது செல்வாக்கு உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 62, 35, 6, 60, 33, 87. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் 2ஆம் பாவத்தில் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். இன்றைய மற்றொரு கரணாதிபதியும் திதி அதிபதியும் அவயோகாதிபதியுமான சுக்கிர பகவான் சனி சந்திரனுடன் சேர்க்கை பெற்று 2ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 5ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4 நட்சத்திர பலன்கள்.
புத்திரர்களின் நலனில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் உள்ள வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். தாய் தந்தையர் நலனில் எதிர்பார்த்த முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 62, 80, 6, 60, 87. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் ராசியில் அமர்ந்து சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். இன்றைய மற்றொரு கரணாதிபதியும் திதி அதிபதியும் அவயோகாதிபதியுமான சுக்கிர பகவான் சனி சந்திரனுடன் சேர்க்கை பெற்று ராசியில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் இன்றைய நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 4ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்த தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி சுக்கிரன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 62, 35, 6, 60, 33, 87. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு.
மீன ராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீன ராசிக்கு இன்றைய கரணாதிபதியான சனி பகவான் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்று 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய மற்றொரு கரண அதிபதியும் திதி அதிபதியும் அவயோக அதிபதியுமான சுக்கிர பகவான் சனி சந்திரனுடன் சேர்க்கை பெற்று 12ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். இன்றைய நாம யோகாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான குரு பகவான் 3ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து திரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். சகோதர வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். கூட்டு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சுத்தொழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சுத்த வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 57, 93. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.